நம்ம காவேரி விஜய் ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் வந்து காவேரி பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. இதை கவனித்து நம்ம காவேரி எதுக்காக என்ன சிரிச்சுக்கிட்டே வரீங்க, என்னை பார்த்து பார்த்து அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அவர் எனக்கு ஒன்று மாதிரி பொண்டாட்டி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் நினச்ச மாதிரி நீ எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் அப்படி சொல்கிறது கேட்டோன்னா காவேரி வந்து எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் யார் இல்லைன்னு சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த மாதிரிலாம் வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டு நானும் பார்க்க தான் செய்கிறேன். ஆனால் நீ எனக்காக ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணுற. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று ஒன்று நீ ஊரே எதிர்த்து நிற்கிற. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு சின்னதாக அடிப்பட்டலாம் அப்படி துடிச்சு போயிடுற. என் கையில் காசு இல்லைனா கூட நீ என் கூட இருக்காப்போ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் தானே காவேரி அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு காவேரி வந்து அது அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்க யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் அப்பா கிடையாது நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவே எனக்கு கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் எனக்கு நான் என் மேலே உயிருக்கு மேலே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு சின்ன ஒரு ஆபத்துனாலும் நல்லா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. யாருன்னு கூட நான் பார்க்க மாட்டேன், அடித்து மூஞ்செல்லாம் உடைச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு விஜய் வந்து எனக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இதுதான் என்னோட காவேரி, எனக்காக ஒன்றா எப்படிலாம் போராடுறா பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி பற்றி சிரிச்சுக்கிட்டே வராங்க. உடனே விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு காவேரி, உனக்குன்னு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்று காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு பழகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று பிடிக்கும் தான், ஆனால் அது பிடிச்சது எனக்கு பண்ண சொல்லி தோணவே தோணாது. எனக்கு இப்போ ஏதாட்டு ஒன்று கிடைக்குன்னு வச்சுருக்கோம், அதை நான் உடனே கொண்டு போய் நான் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். ஆனால் அது முதல்ல வீட்டில் கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அதில் கொஞ்சம் கூட கிடைக்காது தான், இருந்தாலுமே எனக்கு அவங்க சாப்பிட்றத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதாங்க நான் அதே மாதிரி தான் எல்லாருமே என்னை சுற்றி இருக்காங்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு விஜய் வந்து அதில் தப்பு இல்லை கவர், எல்லாருமே சந்தோஷமாக எதிர்பார்க்குறது ரொம்ப நல்லதான். இருந்தாலுமே உனக்கு நீ கொஞ்சம் நீ பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா இருந்தால் தான் அவங்களும் நல்லா இருக்க முடியும். அதுக்காக நீ உன்னை வருத்திக்கிட்டு உனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல சொல்லிட்டு நினைக்காத. உனக்காக நான் இருக்கேன். அது மாதிரிலாம் உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி நான் உனக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுற தேவதடி நீ, எனக்கு கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படி சொல்லிட்டு விஜய் காவேரி அவ்வளோ சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசி போய்கிட்டு இருக்காங்க. உனக்குன்னு சின்ன சின்ன ஆசை ஏதாவது இருக்குல்ல காவேரியான்ட்ட சொல்லு, உனக்கு நிறைவேற்றுறேன் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு காவேரி வந்து அந்த மாதிரிலாம் ஆசைலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, எனக்கு நீங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் என் கூட எப்பவும் பக்கத்தில் இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு விஜய் நம்ம காவேரி தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பின்னாடி இருந்து பசுபதி கார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு செம்ம கோவத்தை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னை அடித்து போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் என் பையனை கடத்திட்டு இந்த மாதிரி புருஷனை போனாட்டு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது இன்றைக்கி பாருங்கள் உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுற பாருங்கள். அது மட்டும் உங்கள் சந்தோஷத்துலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்துட்டேன். ஒன்று அந்த விஜய் ஏதாட்டு நான் பண்ணுறேன்னா ஒன்று ஏதாட்டு பண்ணுறேன், ரெண்டு பேரும் பிரித்து அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் கதற விட்டுற பாருங்கள். ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வந்து நிம்மதியெல்லாம் ஆக்க போகிறோம் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு பசுபதி வந்து ரொம்ப கோவத்தில் விஜய் கவரி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் வந்து கவரி உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. காவேரி வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இதுதான் நல்ல சமயம், அப்படியே காரை விட்டு அடித்து தூக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு பசுபதி நினச்சி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கவனிச்சிங்களோம். அங்கே வண்டியில் டிரைவர்கிட்ட அந்த பொண்ணை அடித்து தூக்கடா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே செம்ம ஷாக்காகிறாங்க. ஆமாம் இதான் நல்ல சமயம், என்னோட பரம எதிரி. அது மட்டும் அவளை பார்க்க எனக்கு அப்படி வைத்தறிச்சிருக்க அந்த பையனை கடத்தி என்னையே மிரட்டியிருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன், இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும், தான் கரெக்டான சமயம். அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டி அடித்து தூக்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி தூக்கிறதுக்கு வண்டி செம்ம ஸ்பீடாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரியும் இதை கவனிக்காமல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசுபதி பிளான் போட்ட மாதிரி காவேரியை வண்டியால் அடித்து தூக்கிற வர, இல்லைன்னா விஜயை வந்து எப்படியாட்டும் நம்ம காவேரியை காப்பாற்றுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் போகிறது நம்ம பசுபதி தான் தெரிய வந்துச்சுன்னா விஜய் என்ன பண்ணுவார், பழையபடி நம்ம பசுபதி போட்டு எப்படியும் அடியில் வெளுக்க தான் போகிறாரு. எல்லாம் பொறுத்து இருந்து நம்ம வரப்போகிற வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் தான் பசுபதியோட ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மகாநதியில் இன்ட்ரெஸ்டிங்கான விறுவிறுப்பான சீன்லாம் போக போகுது. கண்டினியூவாக பார்த்து நம்ம சேனலில் கண்டினியூவாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.